புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 25 தொடக்கம் 37 வரை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் ஜெருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றியராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவரை லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பொதுக்காலத்தினுடைய 15வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக சிறப்பாக இன்றைய நாளில் எங்களுக்கு தரப்படுகிறது. முதலாவது வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் உன் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் சிறப்பான விதத்தில் நான் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் கடந்த ஒரு விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம். உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது. இந்த அன்பு எப்படிப்பட்டது? இந்த அன்பு வாழப்பட வேண்டியது. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மைக்குள்ளே நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான அழகான விடயம் அன்பு என்பது. அன்பானவர்களே, இரக்கம் என்பது, பரிவு என்பது, பாசம் என்பது, இவற்றையெல்லாம் நாங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே அடிக்கடி சந்திக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. இது வார்த்தையோடு மட்டும் இருந்து விட்டால் அது எந்த பயனையுமே தர முடியாது. அது வாழ்வாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி ஒரு அழகான பகுதி, எங்களுக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான ஒரு பகுதி. ஆண்டவர் இயேசு இந்த கதையின் மூலமாக ஒரு பெரிய உண்மையை எங்களுக்கு சொல்லுகிறார். வல்லமையான அந்த வார்த்தையினூடாக அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஜெருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவன் இறங்கி செல்லுகின்ற போது கள்வர் கையில் அகப்பட்ட அவனை அவர்கள் அடித்து நொறுக்கி குற்றியராக அவனை விட்டு போகிறார்கள். குரு ஒருவர் அங்கே வருகிறார். ஆலயத்திலே மிக முக்கியமான ஒருவராக இருப்பவர், ஆலயத்திலே போதித்து கொண்டு இருப்பவர், ஆலயத்தில் எல்லா விடயங்களையும் செய்பவர், பணபலத்தோடு இருப்பவர், பட்டங்கள் பதவிகளை பெற்றிருப்பவர், மக்களினாலேயே வணக்கம் செலுத்தப்படுகின்றவர், மக்களினாலே ராபி என்று அழைக்கப்படுபவர், இவர் குருவானவர் அங்கே வருகின்றார். அவனை கண்டு விலகி போகின்றார். வார்த்தையோடு மட்டும் இருக்கின்ற போதனைகளைத்தான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த போதனைகள் வாழ்க்கையோடு அது சம்பந்தப்பட்டிருக்கிறதா? அந்த வாழ்க்கையோடு அந்த போதனைகள் சரியானவங்களாக போகின்றனவா என்பதை பலரும் நாங்கள் புரிந்து கொள்வது இல்லை. ஏதோ நாங்கள் போதிக்கிறோம், ஏதோ நாங்கள் சொல்லுகிறோம், இறைவார்த்தையை பிட்டு நாங்கள் அடுக்கி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குருவானவர் அவனை கண்டு விலகி போகிறார்.
லேவியன் என்று சொல்லப்படுகிற ஆலயத்தில் மிக முக்கியமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவன். அவனும் அவரை காணுகின்றான். அங்கே அவரை கண்டு அவன் விலகி போகிறான், அங்கே ஓடி போகிறான். ஆனால் ஒரு சமாரியன் வருகிறான். அடிபட்டு கிடந்தவன் ஒரு ஜூதன். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், ஜூதர் சமாரியரோடு பழகுவதே இல்லை, ஜூதர் சமாரியரை பார்ப்பதும் இல்லை. நாங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஜேசு யாக்கோப்பினுடைய கிணற்றடியிலே நிற்கிற போது சமாரிய பெண் வருகின்றாள். அங்கே நான் ஒரு சமாரிய பெண், நீர் ஒரு ஜூதன், நீர் எப்படி என்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறீர் என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்பாள். ஏனெனில் ஜூதர் சமாரியரோடு பழகுவதே இல்லை. ஜேசு ஒரு ஜூதன், அங்கே நின்றவளோட சமாரிய பெண், அவள் சொல்வாள், நீர் ஒரு ஜூதன், நான் ஒரு சமாரிய பெண், எப்படி என்னிடத்தில் நீ தண்ணீர் கேட்கிறாய்? சாதாரணமாக சமாரியர்கள் ஜூதர்கள் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே குற்றுயிராக இருந்த ஒரு ஜூதனை ஒரு சமாரியன் அவன் தூக்கி கொண்டு போகிறான். இது அன்பானவர்களே, அன்பிற்கு ஒரு இலக்கணம் வகுக்கின்ற ஒரு சிறப்பான கதையைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எந்த மனிதருக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும்? அடிபட்டு கிடக்கின்றார்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர், அன்பற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ பேர். இரக்கம் இல்லாமல் மற்றவர்கள் தங்களை பரிவோடு பார்க்க மாட்டார்களா என்று சொல்லி வேதனையிலே தவித்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர். கண்ணீரோடும் வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் மனக்கிலேசங்களோடும் எத்தனை பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்தவத்தை நாங்கள் போதித்து கொண்டே இருக்கிறோம், கிறிஸ்தவத்தை ஏன் இன்னும் வாழ முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம்? அன்பானவர்களே, மதங்களை கடந்த மனிதநேயம் அங்கே ஆழமாக அழகாக இருக்க வேண்டும். 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்னை தெரேசா இறந்து போன நாள். இந்த அன்னை தெரேசாவை பற்றி அடிக்கடி நாங்கள் பேசுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இரக்கம் என்பதற்கு இனிமேல் எங்களுடைய அகராதியிலே அன்னை தெரேசாவினுடைய பெயரை பொறித்து வைத்து விடலாம். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை அப்படி அமைந்திருந்தது. ஏழைகளுக்காக, அனாதை பிள்ளைகளுக்காக அவள் பிச்சை கேட்டு போன போது காரை உமிழ்ந்தார்கள். அவள் அந்த காரை உமிழ்தலை எடுத்து தன்னுடைய ஆடையிலே அவள் தடவி விட்டு சொல்லுவாளாம், நீங்கள் எனக்கு தந்ததை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்பாளாம். இதுதான் அன்பானவர்களே இரக்கத்தினுடைய ஒரு சிறப்பை, இயேசுவினுடைய இரக்கத்தின் வாழ்க்கையை, கடவுளினுடைய அன்பை இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்திருக்கிறாள் இந்த அன்னை தெரேசா. இன்றைக்கும் அந்த சகோதரிகளை பார்க்கிற போது எத்தனையோ பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய இரக்கத்தை, இயேசுவினுடைய பரிவை, இயேசுவினுடைய பாசத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் அவாவும் அவர்களுக்குள்ளே இருப்பதனாலே பற்று பாசங்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் துறந்து இயேசுவுக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அன்னை தெரேசா இறந்து போனால் அவருடைய உடலை கொண்டு வந்து அங்கே பேராலயத்திலே அவர்கள் கிடத்தி இருக்கின்றார்கள். அப்போது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அங்கே வந்து வழிபாடுகள் செய்திருக்கிறார்கள். அங்கே இந்துக்கள் வந்தார்கள், சைவர்கள் வந்தார்கள், சீக்கியர்கள் வந்தார்கள், இஸ்லாமியர்கள் வந்தார்கள், சைனியர்கள் வந்தார்கள், எத்தனையோ பேர் சீக்கியர்கள் வந்தார்கள். பலரும் வந்து அங்கே வழிபாடு செய்திருக்கிறார்கள். அப்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இறந்து கிடக்கின்ற இந்த மனுஷி ஒரு கத்தோலிக்க ஒரு அருட்சகோதரி, இவருக்காக ஏன் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மதங்களை சேர்ந்த வழிபாடுகளை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அங்கே வந்திருந்த எல்லாரும் சொன்னார்களாம், இந்த அம்மா எங்கட அம்மா என்று சொன்னார்களாம். அன்பானவர்களே, இதுதான் மதங்களை கடந்த ஒரு மனிதநேயம் என்று சொல்லுவது. அவர் தூக்கி துடைக்கின்ற போது, அனாதை குழந்தைகளை, ஆதரவற்றவர்களை எல்லாம் அரவணைக்கின்ற போது, இது சைவக்கார குழந்தை, இது இஸ்லாமிய குழந்தை, இது கிறிஸ்தவ குழந்தை என்று அவர் எதையுமே பார்க்கவில்லை, இது பௌத்த குழந்தை என்று பார்க்கவில்லை. மாறாக அந்த பிள்ளையிடத்திலே அவர் காட்டிய இரக்கம் இயேசுவினுடைய இரக்கமாக மாறியது. அவர் அதை தொட்டு தூக்கினார், துடைத்தார், அதற்கு உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார். அந்த பிள்ளையும் வாழ வேண்டும் என்று அந்த தாய் விரும்பினாள். அன்பானவர்களே, அதனால்தான் இன்றைக்கு இரக்கத்தை இந்த உலகத்துக்கு படிப்பித்த ஒரு உன்னதமான ஒரு மனுஷியாக நாங்கள் அன்னை தெரேசாவை பார்க்கிறோமே. இது ஒரு சாதாரணமான உதாரணம். அன்பானவர்களே, அசாதாரணமான ஒரு வாழ்வுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி வாழ்ந்த ஒரு சாதாரணமான மனுஷி. எப்படி அன்பானவர்களே அவள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாள். இன்றைக்கு நாங்கள் அன்னை தெரேசாவை திரும்பி திரும்பி சொல்லுகிறோமே, இத்தனை ஆண்டு காலமாக அவள் இறந்து போய் இன்றைக்கும் அவள் வாழ்வாகி கொண்டிருக்கிறாள் என்றால் அவளுடைய வாழ்க்கை எது எங்களை பாதித்திருக்கிறது? மற்ற மனிதர்களுக்காக அந்த மனுஷி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றாள். இரக்கத்தோடு அர்ப்பணித்தாள், அன்போடு அர்ப்பணித்தாள்.
பரிவோடு அர்ப்பணித்தாள், பாசத்தை கொட்டி தீர்த்தாள். அங்கே எத்தனையோ பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்கு, எத்தனையோ முதியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவுகளை அற்புதமாக அனுபவிப்பதற்கு அவள் செய்தாளே. இறப்போர் நல இல்லம் அமைத்து கொண்டாள். இறந்து கொண்டு இருப்பவர்களுக்காக ஒரு இல்லத்தை அமைத்தாளாம். சிரித்து சிரித்து அவர்கள் மகிழ்ச்சியாக இறக்க வேண்டும் என்று விரும்பினாள். அன்பை அவர்கள் அனுபவித்து சாக வேண்டும் என்று விரும்பினாள். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அந்த இரக்கத்தின் அன்பை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நாங்கள் ஏதோ பேசுகிறோம், ஏதோ கதைக்கிறோம், அன்பை பற்றி எவ்வளவோ சொல்லுகிறோம், இரக்கத்தை பற்றி எவ்வளவோ பேசுகிறோம், பரிவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பரிவையும் இரக்கத்தையும் பாசத்தையும் மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொடுப்பதற்கு எங்களாலே முடிகிறதா? கிறிஸ்தவம் அதிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அயலவன் யார் என்கின்ற ஒரு கேள்வியை இவர் கேட்கின்ற போது இயேசு கொடுக்கின்ற மறுமொழி அன்பானவர்களே எது? சுயநலத்தினாலே நாங்கள் அறுக்கப்பட்ட உறவுகள், எங்களுடைய கௌரவத்தினாலே நாங்கள் தொலைக்கப்பட்ட உறவுகள், நாங்கள் தொலைத்து விட்ட உறவுகள், இவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த கதை எப்படி சொல்லும் தெரியுமா? அவன் தூக்கி தன்னுடைய விலங்கின் மீது ஏற்றி கொண்டு போய் ஒரு சாவடியிலே போய் அவனை கவனித்து கொள்ளுகிறான். எப்படி இருக்கும்? தன்னுடைய பணத்தை அவன் செலவழிக்கிறான் ஒரு அந்நியனுக்காக. அவனுக்கு வடிவாக தெரியும் அவன் ஜூதன் என்பதை. அவனுக்காக தன்னை முற்றுமுழுதாக கொடுக்கின்ற அளவுக்கு அவன் எவ்வளவு அவனிடத்திலே பாசம் இருந்திருக்க வேண்டும், இரக்கம் இருந்திருக்க வேண்டும். அதை அவன் தன்னுடைய மனிதனுக்காக, அந்த மனித நேயத்துக்காக அவன் செய்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுவார். இன்றைக்கு அவசரமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் கெதிக்கெதியாக நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் திடீர் செய்து முடித்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட அவசரமான உலகத்திலே அன்பை யாரு அன்பானவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே அன்பு இல்லாமல் இருக்கிறது, பாசம் இல்லாமல் இருக்கிறது, இரக்கம் இல்லாமல் இருக்கிறது. கணவன் மனைவியை அன்பு செய்வதில்லை, மனைவி கணவனை அன்பு செய்வதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறார்கள் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்கிறார்கள் இல்லை, மதிக்கிறார்கள் இல்லை. இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சாதாரணமாக என்னுடைய குடும்பத்திலே கூட அன்பை கொடுக்க முடியாத நான் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? இயேசுவினுடைய அன்பு ஒரு அழகான, அற்புதமான, சிறப்பான அன்பு அன்பானவர்களே. ஆண்டவர் இயேசு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறுவி காட்டினார் எங்களுக்கு. லூக்கா நற்செய்தி 23 34 வாக்கியத்திலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது சொல்ல, தந்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தரலாம். அந்த மன்னிப்பினுடைய அன்பை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? கடைசியிலே தன்னை கொலை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் இயேசு இந்த தந்தையிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாரு. திருத்துவத பணியில் 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஸ்தேவான் என்கின்ற முடியப்பறை கல்லால் அறிந்து கொண்ட போது அவர் சொல்வார், ஆண்டவராகிய இயேசுவே, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதையும், பாவம் இவர்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இறந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கூட இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிற அந்த புனிதனுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? ஏன் கிறிஸ்தவத்தை நாங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, வாழவில்லை? அன்பை கிறிஸ்தவம் எங்களுக்கு அழகாக போதித்திருக்கிறது. அந்த போதிக்கப்பட்ட அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் எங்களால் மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்க முடியவில்லை? அந்த இரக்கத்தோடு நாங்கள் ஏன் பார்க்கவில்லை? இன்னும் ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், இன்னும் தேவையிலே உணர்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். எங்களால் ஏன் என்னும் இரக்கத்தோடு பார்க்க முடியவில்லை? நாங்கள் சொத்தோடும் சுகத்தோடும் பணத்தோடும் பதவியோடும் பட்டத்தோடும் எல்லாவற்றையும் இறுக கட்டிப்பிடித்து கொண்டு இருக்கிறோமே தவிர இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மற்ற மனிதர்களுக்காக வாழுகிற அந்த நல்ல மனப்பக்குவம் ஏன் இன்னும் எங்களிடத்தில் வரவில்லை? இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம் அன்பானவர்களே. இரக்க குணம் உள்ளவர்களால் மட்டுமே காயங்களுக்கு கட்டு போட முடியும். அதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சமாரியனிடத்தில் இந்த இரக்கம் இருந்தது. இரக்க குணம் கல்லான இதயத்தை கூட கரைய வைத்து கொண்டிருக்கும். அவனுக்கு உதவி செய்கிறான். அவன் குற்றியராக இருக்கிற போது அவனுக்கு உதவி செய்கிறான். அவனை தூக்கு கொண்டு போகின்றான். தன்னுடைய சொந்த வாகனத்திலே அவனை ஏற்றி கொண்டு போகிறான். அப்போ என்னுடைய அயலவன் யாரு? எனக்கு பக்கத்தில் இருப்பவன் யாரு? சில வேளைகளில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் அன்பு செய்வோம், ஆனால் அதுக்கு மீறி எங்களை அன்பு செய்ய முடிவதில்லை. எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை பேரை சந்திக்கிறோம்? உதவி தேவைப்படுகின்ற மனிதர்களை, அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களை, பாசத்தோடு எங்களை யாரும் அரவணைக்க மாட்டார்கள் என்று ஏங்குகின்ற கண்களை, இரக்கத்தோடு மற்ற மனிதர்கள் எங்களை பார்க்க மாட்டார்களா என்று சொல்லி
அந்தரித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோமே. ஏன் இன்னும் எங்கள் கைகள் நீளவில்லை? ஏன் எங்களுடைய கண்கள் இன்னும் திரும்பவில்லை? ஏன் எங்களுடைய செவிகள் என்னும் கேட்க மனமில்லாமல் இருக்கிறது? ஏன் எங்களுடைய இதயம் என்னும் இரக்கத்தை பொழியாமல் இருக்கிறது? கேட்போம் இந்த கேள்விகளை. இயேசுக்காக வாழுகிற அந்த நல்ல உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், நான் மற்றவர்களுக்கு என்னால் முடிந்ததை கொடுக்க முடிகிறதா? கிறிஸ்தவத்தை இந்த உலகத்தில் என்னால் வாழ முடிகிறதா? அன்பை அன்பானவர்களே இயேசு எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவார். எனவே அந்த அன்பை நாங்கள் வாழுவோம். அந்த அன்பை இரக்கத்தோடு நாங்கள் வாழுவோம். அந்த அன்பை பதிவோடு நாங்கள் கொடுப்போம். அந்த அன்பை பாசத்தோடு நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்க இறைவரம் வேண்டுவோம். ஆமென்.